மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல சம் ப்ராடக்ட், எம்ரவுண்ட், ஃப்ளோ, சீலிங் அப்படின்ற 4 ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சம் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். நான் வந்து இங்கே வந்து ஒரு டேபிள் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த காலமில் இருக்க நம்பர், இந்த காலமில் இருக்க நம்பரையும் இன்டூ பண்ணி அதோடைய ப்ராடக்ட் நம்ம வர வைக்கணும்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? நார்மல் மெத்தட் பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு இந்த செல் இன்டூ இந்த செல் என்டர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை வந்து சம் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இல்லாம சிம்பிளா வந்து பண்றது வந்து சம் ப்ராடக்ட் என்ற ஃபங்க்ஷன்ல பண்ணலாம். அது எப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு அரே 1 வந்து செலக்ட் பண்ண சொல்றது. ஃபர்ஸ்ட் அரே 1 செலக்ட் பண்றேன், கமா நெக்ஸ்ட் வந்து அரே 2 செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். நமக்கு பார்த்தோம்னா இந்த ஆன்சர் நமக்கு இங்க வந்துருது. நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டது அதே ஆன்சர் தான் நமக்கு இங்க வந்துருது. இத்தனை ஸ்டெப்ஸ் இல்லாம இந்த சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல சம் ப்ராடக்ட் அப்படின்ற ஸ்டெப்ல ஃபங்க்ஷன்ல நம்ம ஈஸியா கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து mround ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். mround ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒரு சில பாயிண்ட்ல வச்ச நம்பர்ஸ் வந்து நம்ம நியரஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்றது mround ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இஸ் ஈக்குவல் டு mround டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் மல்டிபிள், நான் வந்து 1 கொடுத்துறேன். 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், 3 வந்துருது. ஓகேவா? மல்டிபிள் 1ல கொடுத்தோம்னா 3 தான் வந்து நியரஸ்ட் ரவுண்ட் வேல்யூ. அதே த சேம் வந்து அடுத்ததுக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூ 4 வச்சு கொடுத்து பார்ப்போம். mround நம்பர் செலக்ட் பண்றோம், கமா மல்டிபிள் வேல்யூ 4 வச்சு கொடுக்குறேன். என்ன வருது? 8. ஏன்னா 4 வந்து இதோட சின்ன வேல்யூ. அடுத்த 4 பார்த்தோம்னா 8. அதனால வந்து 6.25க்கு ரவுண்ட் வேல்யூ வந்து நம்ம 8 மல்டிபிள் ஆஃப் 4 கொடுத்தோம்னா 8 வருது. இப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 2 கொடுக்குறோம், என்ன வருது பார்ப்போம். 6 வருது. ரவுண்ட் வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 2க்கு வந்து 6 நமக்கு வந்துருது. ஏன்னா 2 plus 2 4, 4 plus 2 வந்து 6 வருது. இப்போ வந்து 4 கொடுத்தால 4 plus 4 8 அது போல வரும். இப்போ நான் 4 கொடுக்குறேன், 8 வந்துருது. த சேம் இங்க பார்ப்போம். இங்க வந்து mround கொடுக்குறேன். mround நம்பரை செலக்ட் பண்றோம், கமா மல்டிபிள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 5 கொடுக்குறேன். 5 கொடுப்போம். 7.5க்கு 5 வந்து சின்னது. அப்போ வந்து அடுத்த 5 மல்டிபிள் 5 பார்த்தா 10 தான் இப்போ இதோட ரவுண்ட் வேல்யூ நமக்கு வரும். ஓகேவா? இதான் வந்து mround வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ளோர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஃப்ளோர் வந்து எதுக்குன்னா த சேம் mround மாதிரி தான், ஆனால் வந்து லோவஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்க டெசிமல் நம்பர்ஸ் லோவஸ்ட் ரவுண்ட் வேல்யூ வந்து நமக்கு வரும் ஃப்ளோர்ல. இப்போ பார்க்குறோம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோர் செலக்ட் பண்ணிட்டு நம்பரை செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ்னு வரும். இதுல சிக்னிஃபிகன்ஸ் வந்து இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். 5.5க்கு எது லோவஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா 5 தான் வந்து லோவஸ்ட் வேல்யூ. அப்போ இங்க வந்துருது. இப்போ நான் இங்க 2 கொடுத்தேன்னா 4 அப்படின்ட்டு வரும் பாருங்க. 4 வருது. லோவஸ்ட் வேல்யூ தான் நமக்கு வரும். இப்போ வந்து த சேம் இங்க நம்ம அடுத்து பார்ப்போம். ஃப்ளோர் அடுத்த எக்ஸாம்பிள். ஃப்ளோர் கொடுக்குறேன். இப்போ நம்ம 7.5 வருது. அப்போ 7 வரணும்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 7 வரணும்னா 1 கொடுக்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் கமா 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு 7 வரும். ஓகேவா? இப்போ 2 கொடுக்குறோம்னா 2 கொடுத்தா 6 வரும். இங்க 6 தான் வந்து லோவஸ்ட் வேல்யூ. அது போல 3 கொடுக்குறோம். 3 கொடுத்தா எது லோவஸ்ட் வேல்யூ? 3 கொடுத்தாலும் 6 தான் லோவஸ்ட் வேல்யூ. இதான் இப்படிதான் வந்து ஃப்ளோர் வேல்யூ, ஃப்ளோர் mround அதெல்லாம் வந்து இப்படி தான் பார்க்கணும். ஃப்ளோர்னா லோவஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த இடத்த பார்க்குறோம். இந்த இடத்த வந்து 10 வரணும். அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோர் அப்படின்னு கொடுக்குறோம். ஃப்ளோர் கொடுத்துட்டு நம்பர் செலக்ட் பண்றோம். இதுக்கு நம்ம வந்து 5 கொடுக்கலாம். 5 இல்லை 1 கூட கொடுக்கலாம். 5 கொடுத்தா 10 தான் வரும். 1 கொடுத்தாலும் நமக்கு 10 தான் வரும். ஓகேவா?
2 கொடுத்தா என்ன வரும்னா 2 கொடுத்தாலும் 10 தான் நமக்கு வரும். மல்டிபிள் ஆஃப் 2 கொடுத்தாலும் 10 தான் நமக்கு வரும். 3 கொடுத்தா 9 வரும் லோவஸ்ட் வேல்யூ. 4 கொடுத்தா 8 வரும். பாருங்க 4 கொடுத்தா 8 வரும். 5 கொடுத்தா மல்டிபிள் ஆஃப் 5 10. ஓகேவா? கம்மி வேல்யூ நமக்கு ஃப்ளோர்ல வருது. இப்போ ஹையஸ்ட் வேல்யூ வரணும் அப்படின்னா சீலிங் அப்படின்றது அது ஒரு ஃபங்க்ஷன். இது கொடுத்தா ரவுண்ட் வேல்யூல ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு வரும். இப்போ இஸ் ஈக்குவல் டு CEI சீலிங் சூஸ் பண்றோம், நம்பரை செலக்ட் பண்றேன், கமா கொடுத்துறேன், சிக்னிஃபிகன்ஸ். இப்போ எனக்கு இங்க 6 வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தாலே நமக்கு 6 தான் வரும். ஓகேவா? 5.5 1 கொடுத்தா நமக்கு 6 தான் வரும். இப்போ இந்த இடத்த வந்து நான் 6 கொடுக்குறேன், வேல்யூ நான் மாத்திரம் சும்மா 6 அப்படின்ற மாதிரி 6 தான் வரும். இப்போ 6.5 கொடுத்தா 7 வரும். 6.5 7 ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு ரவுண்ட்ல வரும். 5.5 5.5 6. இப்போ வந்து இங்க 1 கொடுத்ததால அப்படி வருது. இப்போ 2 கொடுத்தா என்ன வரும்னா 2 2 4 5 6. 2 கொடுத்தாலும் 6 தான் நமக்கு வரும். ஓகேவா? இதை போல நம்ம வந்து ரவுண்ட் வேல்யூ பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் வேல்யூ வேணும்னா வந்து சீலிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ 7.5 இங்கே கொடுத்துருக்காங்க, 8 வேணும் ரவுண்ட் வேல்யூ நமக்கு. அப்போ என்ன கொடுக்கணும்னா இதுக்கு வந்து 1 2 4 அது போல கொடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு CEI சீலிங் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன். நம்ம 1 கொடுத்தாலும் நமக்கு 8 தான் வரும். 2 கொடுத்தாலும் 8 தான் வரும். 4 கொடுத்தாலும் நமக்கு 8 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு பார்த்தோம்னா இதுக்கும் இந்த சேம் 1 கொடுக்கலாம். இதுக்கு வந்து 11 இருக்கு. அப்போ 10.8 லெவல் வருது. அப்படின்னா மல்டிபிள் வேல்யூ நம்ம 1 தான் கொடுக்கணும், வேற எதுவும் நம்ம கொடுக்க முடியாது. இஸ் ஈக்குவல் டு சீலிங் நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 1 கொடுத்தா தான் இதுக்கு 11 வரும். 2 கொடுத்தா என்ன வரும்னா 2 கொடுத்தா 12ன்னு வரும். பாருங்க, இப்போ இந்த இடத்த நான் 2 கொடுக்குறேன், 12 வரும். ஓகேவா? மல்டிபிள் வேல்யூ தான். ஆனால் லெவல் பார்த்தோம்னா 2 3 எது கொடுத்தாலும் நமக்கு லெவல் வராது. 1 கொடுத்தா மட்டும்தான் லெவல் வரும். ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக Mround யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து ரவுண்ட் வேல்யூ கொண்டு வரலாம். ஃப்ளோர்னா லோவஸ்ட் வேல்யூ ரவுண்ட் வேல்யூ கொண்டு வரலாம். சீலிங்கில் ஹையஸ்ட் வேல்யூ கொண்டு வரலாம். தேங்க்யூ.